நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் பசுமையாக படர்ந்து விரிந்து கிடக்கும் ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். இதில் அதிகளவு காடுகளை கொண்ட ஒரு மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருந்து வருகிறது. தற்போது மழை பொழிந்து பசுமையாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் அட்டகாசம் அதிகளவு இருக்கிறது என்று காட்டை ஒற்றி குடியிருந்து வருகின்ற மக்கள் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது ஒன்று. இதுபோல் நீலகிரி மாவட்டம் நிலாக்கோட்டை ஊராட்சி பிதிர்காடு மணிவயல் பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஒரு வீட்டுக்கு வந்து காட்டு யானை வீட்டிலிருந்து உரிமையாளர்கள் அனைவரும் அச்சமடைந்தார்கள். இந்த யானை எந்த அச்சத்தையும் கூச்சலையும் கேட்காமல் ராஜநடை போட்டு அந்த இருட்டு வேளையில் கேட்டை திறந்து அது உள்ளே வருகிறது. உள்ளே வந்து வீட்டின் முன்புறமாக நின்று தும்பிக்கையை அது தூக்கி அங்கும் இங்கும் பார்க்கிறது. அருகில் இருந்த தோட்டங்களுக்கு சென்று பாக்கு மரங்களை சேதப்படுத்தி அதனுள்ளே இருக்கக்கூடிய பயிர்களையும் சேதப்படுத்துகின்ற காட்சியையும் இந்த வீடியோவில் காண முடிகிறது. ஆக யானைகள் எப்பொழுதுமே இந்த காட்டு பகுதியில் ஒட்டியிருக்கின்ற விவசாயிகளுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறது. இரவு வேளையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் உறங்குவதற்கு முடியவில்லை. அந்த விவசாயம் செய்த நிலங்களை கண்காணித்து அதை காத்து வருவதற்கும் கடினமாக இருக்கிறது என்றும், இதை பார்த்த பிறகாவது வனத்துறை அதிகாரிகள் அகழியை வெட்டி யானைகள் அந்த குழியை தாண்டி மக்கள் குடியிருக்கும் ஊருக்குள் பகுதியிலே குடியிருப்பு பகுதியிலே வராமல் இருப்பதற்கு வழிவகை செய்வார்களா? யானைகளை, மிருகங்களை, வனவிலங்குகளை வாழ வைக்க அக்கறை எடுத்துக்கொண்ட வனத்துறையும் அரசும் மக்களுடைய வாழ்வுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? உண்ணுகின்ற உணவை பயிரிட்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய நிலைமையையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அரசும் வனத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பார்களா? അതാ അതാ நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே வாழுகின்ற ஏழை எளிய விவசாயிகள் ஒரு கோரிக்கையாக அரசுக்கு இதனை வைத்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நகர்வன பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்